சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடந்து சென்ற பயணி மீது அரசு பேருந்து மோதி அவரது காலில் டைகர் ஏறி இறங்கும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அற்புதராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணி மீது அரசு பேருந்து மோதி சிசிடிவி காட்சி வெளியானது. சென்னை பழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் சொந்த ஊருக்கு செல்வதற்காக தாம்பரத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாநகர பேருந்து மூலம் 6வது நடைமேடை கிளாம்பாக்கத்தில் இறங்கியுள்ளார். பேருந்து நிலையத்தில் இறங்கிய ஜெய்சங்கர் நடந்து சென்ற போது மறைமலை நகர் பகுதி செல்லும் தடம் எண் TN-0 AN 4765 பதிவு எண் கொண்ட அரசு பேருந்து ஜெய்சங்கர் மீது திடீரென மோதியது. இதில் விலை தடுமாறி கீழே இருந்த ஜெய்சங்கர் மீது அரசு பேருந்து முன்பக்கத்தை ஏறி இறங்கியது. ஜெய்சங்கர் வலது கால் நசுங்கிய நிலையில் வழியில் துடிதுடித்து ஜெய்சங்கர் பயணிகள் மீட்டு குடும்பப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அது மட்டுமல்லாமல் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் பேருந்து நிறுத்தமில் ஓடிவிட்டு அவரது தஞ்சமடை ஓட்டுநர் அறையில் தஞ்சமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கொண்ட போது கிஷோர் என்பவர், அவருக்கு வயது 24 என்பதும் நுங்கம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்டைல்ஸ் என்ற நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் 2 வருட காலமாக அரசு பேருந்தை ஓட்டி வருவதாக விசாரணை தெரிய வந்தது. இந்த விபத்து ஏற்படுத்தினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.